ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென்றலே மெல்ல பேசுகின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பரமன் இளமதி கிட்ட உன்னுடைய எண்ணங்களை மீறி உன்னுடைய ஆசையை மீறி எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதியோட அப்பா உட்காந்துருக்காங்க. காந்திமதி ரொம்ப பரபரப்பாக எல்லா இடத்துல இருக்க டப்பா அது இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் பணத்தெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னத்துக்குன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ இளமதியோட கல்யாணத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ இளமதியோட அப்பா இருந்துக்கிட்டு முதல்ல இளமதிக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமானு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்காம இந்த மாதிரி பண்ணுற. எனக்கு அந்த ரிஷியை பிடிக்கல. ஏன் அப்படின்னா ரிஷி வந்து வட்டி கடை எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருந்த அந்த வட்டி கடை சண்முகத்து கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இப்போ இளமதி அங்கே வந்து அப்பா அம்மா நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பரமன் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த இளமதிக்கு கல்யாணம் ஆகிற விஷயத்தை பற்றி சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப முக்கியம், இளமதிக்கிட்ட போய் உங்களோட காதலை சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பரமன் வந்து அப்படியே ரொம்ப கோவப்பட்டு ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. மறுபடியும் பார்த்தா இங்கே ரிஷி வீட்டில் ரிஷி அவங்க அப்பா அம்மா எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மார்க்கெட்லேருந்து செந்தில்ங்கிற ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இளமதி கூட வந்து பரமன் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, இளமதி நல்ல பொண்ணு தான் ஆனால் பரமன் ரொம்ப கெட்டவன் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி இதனால் உங்களுக்கு கெட்ட பேர் வருமே சார்னு சொல்லி ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு செட்டப்பு தான், இதெல்லாம் வந்து ரிஷியோட செட்டப்பு. இதை லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேசினதுனால பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ரிஷியோட அப்பா அம்மா கேட்டுட்டு சரி இப்போ இளமதி வீட்டில் இருந்து அந்த பரமனை நாங்கள் வெளியில் போக சொல்கிறோம், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ரிஷி வந்து நம்ம போட்ட பிளான் வந்து சூப்பராக சரியாயிடுச்சு, நாளைக்கு உன்னை அங்கேருந்து துரத்துறேன் பாடுறா அப்படிங்கிற சொல்லி மைண்ட் வாய்ஸில் நினச்சிக்கிறாங்க. மறுபடியும் பார்த்தா லீலாவை காட்டுறாங்க. லீலாவும் அவங்க பொண்ணு மைனாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மைனாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. நீ எதுக்குமா இளமதியோட கல்யாணத்துக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது ரிஷி நல்லவன் இல்லை, ரொம்ப கெட்டவன், அவங்க கூட இளமதி மாட்டிக்கிட்டு முழிக்கணும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி எல்லா பிளானையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு மைனா ரொம்ப சந்தோஷப்பட்டு இனிமேல் நீ என்ன சொன்னாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறமா அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இங்கே பரமன்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து ரொம்ப பேசி நீ இப்போவே ஃபோன் பண்ணி சொல்லுனே உன்னோட காதலை சொல்லுனே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ பரமன் வந்து இளமதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இளமதி வந்து பாத்திரம்லாம் விளக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பரமன் வந்து தயங்கி அப்படியே பேசிக்கிட்டே சொல்கிறாங்க. இப்போ சொல்லு பரமா அப்படிங்கிற மாதிரி இளமதியும் ஃபோனை அட்டன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்படியே சொல்ல வராங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஆனால் நாளை அப்படிங்கிற அந்த ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமன் சைடில் இருந்து பார்த்தா இளமதி நான் அவனை சொல்கிறது எதுவும் கோச்சிக்கூடாது, நான் அவனை காதலிக்கிறேன் லவ் யூ அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறது தான் காட்டுறாங்க. ஆனால் அந்த பக்கத்து இளமதி அந்த ஃபோன் பேசுகிறத கேட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு ப்ரொமோ பார்த்து தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறது கேட்டுருக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பே கிடையாது. அப்படி கேட்டாங்க அப்படின்னாக்க ஸ்டோரியே மாறிடும். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.